சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 19 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 87 ஆம்புலன்ஸ் சேவைகளையும் தொடங்கி வைத்தார். அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியது விதிமீறல் என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து வழக்கு தொடரப்போவதாக அறிவிப்பு. துரோகத்திற்கான நோபல் பரிசை எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என விமர்சனம். கொடநாடு வழக்கு, கூவத்தூர் விவகாரம் குறித்தும் செங்கோட்டையன் சரமாரி கேள்வி. எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்சி விதிகளின்படியே செங்கோட்டையன் நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். 6 மாதங்களாக அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவரின் வன்மம் வெளிப்பட்டுள்ளதாக காட்டும். எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடநாடு வழக்கு பற்றி பேசினாலே எடப்பாடி பழனிசாமி பதறுவது ஏன் என டிடிவி தினகரன் கேள்வி. 2026 தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்திப்பார் என்று பேட்டி. அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அது காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. இந்த தேர்தலில் எப்படி 21 தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால், பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களா, அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்கப் போகிறார். கொடநாடு வழக்கில் எடப்பாடி A1 என்றால் கைது செய்யாதது ஏன் என திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கேள்வி. காவல்துறை கைது செய்திருக்கலாமே என்றும் கருத்து. ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம், நாங்களா வேணாங்கிறோம். சட்டப்படி போடுங்க தம்பி. சரியான சட்டங்கள் இருந்தா பண்ணட்டத்துல ஏன் இருக்கிறவங்க ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாம வச்சிருக்காங்க? ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தா கொடுக்க வேண்டியதானே? ராணுவ பயன்பாட்டுக்கான CMS-03 செயற்கைக்கோள் நாளை மாலை விண்ணில் பாய்கிறது. 24 மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியது. இந்தி சமஸ்கிருதத்தை ஆதரிக்கும் ஒன்றிய அரசு பிற மொழிகளை புறக்கணிப்பதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் தாய்மொழி வழி கல்வியை உறுதி செய்ய சட்டமியற்ற வலியுறுத்தல். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட 3D டிஜிட்டல் ஸ்கேனர் மூலம் சம்பவ இடத்தை அளவிடும் பணி தீவிரம். வால்பாறை செல்ல இ-பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை அமலுக்கு வந்தது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆழியார் சோதனைச் சாவடியில் தீவிர சோதனை. அரியலூர் அருகே பெரிய நாகலூரில் அன்புமணி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை மூட வலியுறுத்தல். புதுச்சேரியில் விடுதலை நாள் கொண்டாட்டம் கோலாகலம். முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீஸ் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார்.
பீகாரில் ஜன்சுராஜ் கட்சி பிரச்சாரத்தில் கட்சி தொண்டர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். காவல்துறை தலைவரிடம் விளக்கம் கோரியது தேர்தல் ஆணையம். அதிமுகவில் இருந்து நீக்கம், விசுவாசி யார், பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக செங்கோட்டையன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்திற்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் என தெரிவித்த செங்கோட்டையனுக்கும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். ஒரு மனிதன் 53 ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே, இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் 72லிருந்து 77, 70, 80, 84 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். எம்மையுமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கி இருக்கிறேன் என்று அம்மா அவர் குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார். அம்மா விசுவாசியாக இருந்தால் ஏன் அமைச்சராக இருக்கும்போதே அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிக்கிறாங்க? அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க. நான் அமைச்சராக முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. இதோட மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுது தான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுக்கணும். புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 2 முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டு கொடுத்திருக்கிறேன் என்பதும் நாடறியும். எப்போ 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பிரிச்சுட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன், அவர் 14லேயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே. நாங்கள் 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர், இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார், அதுதான் உண்மை. கொடநாடு பற்றி பேட்டி கொடுத்துருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, 2-3 கொலை நடக்கினார். என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ளே இவரையெல்லாம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுலேருந்து தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க. இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது
கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர இருக்கிறேன். ஊடகத்துக்கும் பத்திரிகையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாதுன்னா விளக்கம் சொல்கிறேன். புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள். இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது, அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது. இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்துவிடும் என்றும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவால் பலவீனமாகும் அக்கட்சி தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கூறியுள்ளார். மேலும் அதிமுகவில் நிலவும் தொடர் பிளவு திமுக கூட்டணி கட்சிகளுக்குத்தான் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்றார் அவர். தொடர் பிளவு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அதிமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தும், திமுகவுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தும். எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு அணி சேர்ந்திருப்பதால் அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக இருக்கிறோம், தீவிரமாக இருக்கிறோம், தோற்கடிப்போம். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக இயக்கம். தமிழ்நாடு போன்ற பண்பட்ட கலாச்சார பூமிக்கு பல கட்சி இயங்குமுறை தேவை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை, ஜனநாயகத்திற்கு நல்லது. அது பிஜேபியோடு நெருங்க அதிமுக கரைந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. அதை மட்டும் பதிவு செய்யும். உள்ளாட்சி தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளில் 12,400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. உள்ளாட்சி தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளில் 12,400க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கல்குறிச்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது பல்வேறு புகார்களை கூறிய பொதுமக்கள் முதலில் இந்த கூட்டத்தை புறக்கணித்தனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மீண்டும் கூட்டம் நடைபெற்றது. கல்குறிச்சி தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பழைய வத்தலகுண்டு ஊராட்சியில் 100 நாள் திட்ட பணியாளர்களை கொண்டு கிராம சபை கூட்டம் நடத்தியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பெயரளவில் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த நெலாக்கோட்டை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பங்கேற்கவில்லை என கூறி கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளை கண்டித்து சவப்பெட்டியை வைக்க முயன்ற 3 பேரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். கொடைக்கானல் காமனூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த விழிப்புணர்வை பழனி தொகுதி MLA IP செந்தில்குமார் ஏற்படுத்தினார். கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் அதை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கும் ஒன்றிய அரசு கன்னடம் உள்ளிட்ட நாட்டின் பிற மொழிகளை புறக்கணிப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பு முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டைப் போல கர்நாடகாவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றான கொள்கை கொண்டு வரப்படும் என சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வாக்குறுதியளித்திருந்தது. 2023ஆம் ஆண்டு முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றதைத் தொடர்ந்து மாநில கல்விக் கொள்கை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அளித்த அறிக்கையில் கர்நாடகாவில் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் கன்னடம் அல்லது அந்தந்த மாணவரின் தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது. அதன்படி மாநிலத்தில் 90% பள்ளிகளில் இருமொழி கொள்கையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே மொழி சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளில் 3வது மொழியும் கற்க அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சித்தராமையா ஆங்கிலமும் ஹிந்தியும் குழந்தைகளின் திறமையை பாதித்து பலவீனப்படுத்துவதாக தெரிவித்தார். தாய்மொழி வழி கல்விக்கான சட்டம் தேவைப்படுவதாக கூறிய அவர் ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்கும்
அதிகரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் கர்நாடகா மீது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனான அணுகுமுறையை கடைபிடிப்பதாக விமர்சித்தார். மேலும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கும் ஒன்றிய அரசு கன்னடம் உள்ளிட்ட நாட்டின் பிற மொழிகளை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வருவது வழக்கம். இவர்களுக்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை தேவசம் போர்டு செய்து வருகிறது. இந்த ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் நாள்தோறும் 90,000 பக்தர்களை அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. அவர்களில் 70,000 பேர் ஆன்லைன் மூலமும் 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங் மூலமும் அனுமதிக்கப்பட உள்ளனர். முன்பதிவு செய்ய விரும்புவோர் sabarimala.kerala.gov.in என்ற இணையதள அணுக வேண்டும். அதில் தற்போது முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜைக்காக வரும் 16ஆம் தேதி ஐயப்பன் கோவில் திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜையையொட்டி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும். மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் காணலாம். சபரிமலை சீசனில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக தற்போது 12 லட்சம் டின்கள் அரவண பாயசம் இருப்புள்ளதாகவும் வரும் 15ஆம் தேதிக்குள் 50 லட்சம் டின்கள் தயார் நிலையில் வைக்கப்படும் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதனிடையே சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரையில் சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம், திருச்சி, மதுரை மற்றும் கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு முதவை பேருந்துகள், குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் குளிர்சாதனமில்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதி உள்ள சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. குழுவாக செல்லும் பக்தர்களுக்கு வாடகை அடிப்படையில் பேருந்து வசதி செய்து தரப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.